ஓய் குட்டீஸ், இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய கோபுரம் கட்ட போறாங்களா? வானத்தை தொடுற அளவுக்கு உயரமான பெரிய கோபுரமா? அதுக்கு பேர் என்ன தெரியுமா? பாபேல் கோபுரம். ஆனா குட்டீஸ், மனுஷங்க ஏன் அந்த கோபுரத்தை கட்ட நினைச்சாங்க தெரியுமா? கடவுளையே மறந்து தங்களதான் பெரியவங்கன்னு காட்ட நினைச்சாங்களாம். அப்ப என்ன நடந்துச்சு தெரியுமா? அவங்க பேசுறதெல்லாம் மாறி போச்சு. அப்படின்னா மொழியெல்லாம் மறந்து போச்சு. ஒரே குழப்பமாயிருச்சா. இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம்? பெருமை இல்லாம தாழ்ச்சியோட வாழணும். சரி குட்டீஸ், இப்போ பாபேல் கோபுரத்துக்குள்ள நம்ம பயணம் போலாமா? வாங்க. பாபேல் கோபுரம். தொடக்க நூல் அதிகாரம் 11 1 முதல் 9 முடிய உள்ள இறைவாக்குகள். அப்பொழுது உலகம் முழுவதிலும் ஒரே மொழியும் ஒரே விதமான சொற்களும் இருந்தன. மக்கள் கிழக்கிலிருந்து புறப்பட்டு வந்து சினையார் நாட்டில் சமவெளி ஒன்றை கண்டு அங்கே குடியேறினர். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வாருங்கள், நாம் செங்கற்கள் அரைத்து அவற்றை நன்றாக சுடுவோம் என்றனர். அவர்கள் செங்கலை கல்லாகவும் கீழை காரையாகவும் பயன்படுத்தினர். பின் அவர்கள், வாருங்கள், உலகம் முழுவதும் நாம் சிதறுண்டு போகாதபடி வானளாவிய கோபுரம் கொண்ட நகர் ஒன்றை நமக்காக கட்டி எழுப்பி நமது பெயரை நிலைநாட்டுவோம் என்றனர். மானிடர் கட்டி கொண்டிருந்த நகரையும் கோபுரத்தையும் காண்பதற்கு ஆண்டவர் கீழே இறங்கி வந்தார். அப்பொழுது ஆண்டவர், இதோ மக்கள் ஒன்றாக இருக்கின்றனர். அவர்கள் எல்லோரும் ஒரே மொழி பேசுகின்றனர். அவர்கள் செய்யவிருப்பதன் தொடக்கமே இது. அவர்கள் திட்டமிட்டு செய்யவிருப்பது எதையும் இனி தடுத்து நிறுத்த முடியாது. வாருங்கள், நாம் கீழே போய் அங்கே ஒருவர் மற்றவரின் பேச்சை புரிந்து கொள்ள முடியாதபடி அவர்கள் மொழியில் குழப்பத்தை உண்டாக்குவோம் என்றார். ஆண்டவர் அவர்களை அங்கிருந்து உலகம் முழுவதிலும் சிதறுண்டு போக செய்தார். அவர்கள் நகரை தொடர்ந்து கட்டுவதை கைவிட்டனர். ஆகவே அது பாபேல் என்று வழங்கப்பட்டது. ஏனெனில் அங்கே ஆண்டவர் உலகெங்கும் வழங்கி வந்த மொழியில் குழப்பத்தை உண்டாக்கினார். அங்கிருந்து அவர்களை ஆண்டவர் உலகம் முழுவதிலும் சிதறுண்டு போக செய்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அன்பான பிள்ளைகளே, இன்றைக்கு நம்ம பாபேல் கோபுரம் அப்படிங்கிற ஒரு தலைப்புல விவிலிய கதை பண்ண சந்திக்க இருக்கிறோம். சரியா? கடவுள் உலகத்துல மனிதர்கள் அதிகமா பாவம் செஞ்சு அன்பை இழந்து கடவுளை மறந்து வாழ்ந்ததுனால தண்ணியால உலகத்தை அழிச்சார். அதற்கு பின்னால மக்கள் வாழும் பொழுது அந்த மக்களுக்கு கடவுளையே தேடணும், அவருடைய பாதுகாப்பை நாடணும், அவர் நம்ம அன்பான தந்தை அப்படின்னு அவங்க நினைக்கல. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, தங்களுக்கு தாங்களே பாதுகாப்பா இருந்துக்கிடுவோம். இந்த நீர்த்திரளால, அதிக மழையினால, ஜல பிரளயத்தால உலகத்தை அழிச்ச கடவுள் திரும்பவும் நம்மளை அப்படியே அழிச்சிக்க ஒரு நினைச்சாருன்னா நம்ம தப்பிச்சுக்கணும். நம்ம தப்பிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? மழை பெஞ்சு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா உயர்ந்து மலைகளுக்கு மேல போய் அதுக்கு மேலதான் இந்த நோவா பெட்டகம்னு ஒரு பெட்டகத்துல மனிதரை கடவுள் காப்பாத்தினார். அந்த மனிதர்களிருந்து வளர்ந்தவங்க தான் இப்ப இருக்கின்ற மனிதர்கள். அதனால இவங்க என்ன நினைச்சாங்க? மலைக்கு மேல தண்ணி போய் எல்லா மனிதரும் செத்து போனாங்க, அந்த பேழைக்குள்ள இருந்து வெளியே வந்த நம்ம தான் இன்னைக்கு உயிரா இருக்கிறோம். இன்னொரு முறை மழை வந்துச்சுன்னா கடவுள் நம்மளை அழிக்கணும்னு நினைச்சாருன்னா அதுல இருந்து நம்ம தப்பிச்சுக்கணும். அதுக்காக நம்ம என்ன செய்வோம்னா, உயரமான கோபுரத்தை நம்ம கட்டுவோம் அப்படின்னு நினைச்சு கடவுள் சக்தி மேல அவங்க நம்பிக்கை வைக்காம, கடவுள் நம்மளை பராமரிப்பார்னு நம்பிக்கை வைக்காம, அவருடைய நம்மளை காப்பாத்துவாருன்னு நினைக்காம அவங்களே தங்களை தாங்கள் காப்பாத்திக்கணும். அதுக்கு உதவியா ஆபத்துக்கள் வரும்போது ஆண்டவர்கிட்ட ஓடாம, ஆபத்துக்கள் வரும்போது இந்த கோபுரத்துல ஓடி ஏறி நம்ம தப்பிச்சுக்கோம் அப்படின்னு நினைச்சு உயரமான ஒரு கோபுரத்தை கட்ட விரும்பினாங்க. அதனால மண்ணால செங்கல் செஞ்சு அதை சுட்டு அதை செங்கலா பயன்படுத்தி, தார் அப்படின்னு சொல்லும்ல கீழ், அதை சாந்தா பயன்படுத்தி
பெரிய ஒரு கோபுரத்தை கட்ட ஆரம்பிச்சாங்க, ஒரு நகரை கட்ட ஆரம்பிச்சாங்க. தாங்க பாதுகாப்பா வாழணும், தங்களுக்கு பாதுகாப்பு தாங்களே தேடிக்கிறணும். அதனால உயர்ந்த கோபுரத்தை நம்ம திறமையால கட்டுவோம், நம்ம புகழை நிலைநாட்டுவோம். யார் புகழை நிலைநாட்டணும்? யார் நம்மளை படைச்சார்? கடவுள். அவர் புகழைத்தானே நிலைநாட்டணும். நம்மளை பாதுகாக்கிறவர் கடவுள் தானே, அவர்கிட்ட தானே அடைக்கலம் தேடணும். ஆனா இந்த மனுஷன் என்ன நினைச்சாங்க? கடவுளே நம்மளை நம்ம செய்யற தப்புக்காக நம்மளை தண்டிக்க நினைச்சாருன்னா நமக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடியது இந்த கோபுரம். இந்த கோபுரத்துல நம்ம ஏறி எல்லாரும் தண்ணியில நனைஞ்சோ மற்ற காரியத்திலயோ செத்து போகாம நம்மளை காப்பாத்திக்குவோம் அப்படின்னு அவங்க எது மேல நம்பிக்கை வச்சாங்க? அவங்க திறமை மேல. நம்ம கட்டிடுவோம், நம்ம ஒளிஞ்சுக்கிடுவோம், நம்ம காப்பாற்றப்படுவோம். யாருடைய திறமையினால? நம்ம திறமையினால. அதனால இந்த ஊரு, அந்த கோபுரம் யாருடைய பெருமைக்காக இருக்கும்? நம்ம பெருமையை நிலநாட்டும். இந்த காலத்துல வாழ்ந்த மக்கள் இப்படி போய் கோபுரம் கட்டினாங்க அப்படின்னு நம்ம பெருமையை நம்ம நிலநாட்டிக்கிடுவோம். உலகம் முழுதும் செதறி போகாம நம்ம எல்லாம் ஒன்றா வாழ்வோம். ஒன்றா எப்படி வாழ்வோம்? கடவுளை தேடியா வாழணும்? இல்ல கடவுள்கிட்ட நம்பிக்கை வச்சாங்களா? கடவுள் தன்னை பராமரிப்பாங்கன்னு நினைச்சாங்களா? கடவுளை மறந்து தங்க திறமை மேல நம்பிக்கை வச்சு தங்கள் புகழை நிலைநாட்ட ஒரு பெரிய கோபுரத்தை கட்டுனாங்க. சரியா? அந்த கோபுரத்துக்கு பேர் தான் பாபேல் கோபுரம். இதை பார்த்து ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுமா? இந்த மக்கள் நம்மளை விட்டு தூரத்திலேயே போறாங்களே, நம்மளை தேடலையே, நம்ம பாதுகாப்பை நாடலையே, இப்படியே விட்டோம்னா இவங்க சுத்தமா நம்மளை மறந்துடுவாங்க. அதனால இவங்க மொழியை மாத்தி விட்டோம்னா நீ என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியாம போயிடும், நான் என்ன சொல்றேன்னு உனக்கு தெரியாம போயிடும். அப்ப வேலை ஒழுங்கா செய்ய முடியாது. அதனால நம்ம என்ன செய்யணும்? நம்ம இறங்கி போய் இந்த மக்களை பார்த்து அவங்க செய்யற வேலையை கண்டு அவங்கள மனம் மாற்றுறதுக்காக, அதுல இருந்து அவங்கள திருப்புறதுக்காக, தங்களையே நம்பி வாழ்றதுல தங்க திறமையில நம்பிக்கை வச்சிருக்கிறதுல இருந்து, தங்களுக்கு பாதுகாப்பு இடத்தை தாங்களே தேடிக்கொள்கிறதுல இருந்து அவங்கள சிதறடிக்கிறதுக்காக கடவுள் அவர்களுடைய மொழிகளை மாற்றி விட்டார். ஒரே மொழி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த மக்களை கடவுள் சிதறடிக்கிறதுக்காக, அந்த வேலையை நிறுத்துறதுக்காக அவங்க பேசின ஒரே மொழிய பல மொழிகள் பேசக்கூடியவங்களா மாற்றி விட்டார். அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்றது புரியாம என்ன செஞ்சாங்க? அந்த வேலையை செய்ய முடியல. ஒருத்தன் கல்லெடுனா மண் எடுப்பான், மண்ணெடுனா கல் எடுப்பான். அப்ப தண்ணி கொண்டானா அவன் என்ன சொல்றான்னு தெரியாம இருக்கும். வேற வேற மொழி பேசும்போது வித்தியாசமா போயிருமா இல்லையா? அதனால கடவுள் அவர்களுக்கு மொழியை மாற்றி விட்டார். அதனால அவங்க சிதறடிக்கப்பட்டாங்க. ஒரே இடத்துல இருந்து கடவுளுக்கு விரோதமா வாழ்றதுல இருந்து பேசுற மொழிகள் பல ஆனதுனால பல இடங்கள்ல சிதறிக்கப்பட்டு உலகில் பல இடங்கள்ல அவங்க வாழ ஆரம்பிச்சாங்க. இதுல இருந்து நம்ம என்ன படிக்கிறோம்னா, யாரு மேல பராமரிப்பு மேல நம்பிக்கை வைக்கணும்? கடவுள் நம்மளை காப்பாத்துவார் நம்பிக்கை வைக்கணுமா வேண்டாமா? நம்ம புகழை தேடணுமா கடவுளுடைய புகழை தேடணுமா? எல்லாத்தையும் செய்யறவர் அவர். அதனால அவர் புகழைத்தானே தேடணும், ஆண்டவரைத்தானே புகழணும். இப்போ நமக்கு துன்பம் வரும்போது ஆண்டவர்கிட்ட தானே அடைக்கலம் தேடணும். அவர் ஆசீர்வதிப்பார், என்னை பாதுகாப்பார்னு கடவுளைத்தானே நம்பணும். அப்படி நம்ம செய்வோமா? கடவுளை நம்புவோமா? கடவுளுடைய பாதுகாப்பை தேடுவோமா? கடவுளை தேடுற பிள்ளைகளா நம்ம வாழ்வோமா? கடவுள் மொழியை மாற்றி விட்டார். இப்ப இன்னைக்கு பல மொழிகள் உலகத்துல பேசப்படுது. இப்போ நீங்களே என்னென்ன மொழியெல்லாம் பேசுவீங்க. அதனால நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். பல மொழிகளை பேசக்கூடிய நிலையில இருந்தாலும் நம்மளாம் எப்படி இருக்கோம்? ஒற்றுமையா இருக்கிறோம், ஒன்றா இருக்கிறோம், ஆண்டவரை தேடுறோம். சரியா? அதனால நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இன்றைக்கு நம்ம என்ன இதை பற்றி படிச்சிருக்கிறோம்? பாபேல் கோபுரத்தை பற்றி படிச்சிருக்கோம். பாபேல் கோபுரம் நமக்கு என்ன கற்றுத்தருது? ஆண்டவரை தேடணும், அவர் பராமரிப்புல நம்பிக்கை வைக்கணும். சொல்வியா? நீ சொல்லு. பாபேல் கோபுரத்திலிருந்து நீ என்ன கற்றுக்கிட்ட? ஆண்டவரை தேடணும், ஆண்டவர் நம்மளை நம்ப கூடாது, கடவுளை தான் நம்பணும். அவருடைய பராமரிப்புல என்னை காப்பாற்றுவார் நம்பிக்கை வைக்கணும். சரியா? இன்றைக்கு பாபேல் கோபுரத்தை பற்றி நம்ம படிச்சோம். நாளைக்கு விவிலியத்திலிருந்து இன்னொரு கதை படிப்போமா? HBS வீட்டில் விவிலிய பள்ளி
4வது நாளாக நம்ம வந்து எடுத்து வாசி விவிலியத்தை எடுத்து வாசி அப்படின்ற விளையாட்டை விளையாடிட்டு இருக்கோம். அண்ட் இந்த வாட்டி ஜெயிச்சிருவீங்களா? நம்பிக்கை இருக்குல்ல? கண்டிப்பா. ஸோ இப்போ உங்களுக்கான முதல் கேள்வி, லூக்கா 2 இறை வார்த்தை 43. எத்தனை பேஜ்னு என்ட்ரியாமா? சரி சரி. லூக்கா 2 இறை வார்த்தை 43. விழா நாட்கள் முடிந்து அவர்கள் திரும்பிய போது சிறுவன் இயேசு எருசலேமில் இருந்து தங்கி விட்டார். சூப்பர், வெரி குட், வாழ்த்துக்கள், சரியான விடை. உங்களுக்கான 2வது கேள்வி, லூக்கா 2 இறை வார்த்தை இருமா இன்னும் சொல்ல இறை வார்த்தை 48. அவருடைய பெற்றோரும் அவரை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர். வெரி குட், 2வது கேள்விக்கும் சரியான பதில் சொல்லியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். பெஸ்ட் ஆஃப் 3ல இன்னும் நீங்க ஒன்று சரியா சொன்னீங்கன்னா நீங்க வின் பண்ணிடுவீங்க. உங்களுக்கு இன்னும் சான்ஸ் இருக்கு, பார்ப்போம். ஸோ அகெயின் லூக்கா, இன்னும் பார்க்கறத விட்டு பைபிளை பார்த்தா நல்லா இருக்கும். லூக்கா 2 இறை வார்த்தை 42. இயேசுவுக்கு 12 வயது ஆனபோது வழக்கப்படி விழாவை கொண்டாட எருசலேம் சென்றார். ஓகே, வெரி குட், சரியான பதில், வாழ்த்துக்கள். ஸோ நீங்க 2 நீங்க 1. ஸோ விட்டதை பிடிக்கிறோம், சரியா? ஸோ உங்களுக்கான 4வது கேள்வி, லூக்கா 2 இறை வார்த்தை 44. பயணிகள் கூட்டத்தில் அவர் இருப்பார் என்று எண்ணினர். ஒரு நாள் பயணம் முடிந்த பின்பு உறவினருடையும் அறிமுகமானார், கடவுளுடையும் அவரை தேடினார். சூப்பர், சரியான பதில். ஸோ 4 கேள்வியில 2-2 அப்படின்னு சொல்லி டை ஆயிருக்கு. மீதமுள்ள ஒரு கேள்வி இருக்கு, இதுல தான் வெற்றியாளரை தீர்மானிக்க போகுது. ஸோ ரெடியா இருந்துக்கோங்க. உங்களுக்கான 5வது கேள்வி, அகைன் லூக்கா 2. சொல்லட்டுமா? சரி, லூக்கா 2 இறை வார்த்தை 51. பின்பு அவர் அவர்களுடன் சென்று நாசரேத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார். வெரி குட், சூப்பர். ஸோ ரொம்ப அழகா கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போய் 5வது கேள்வியில 3க்கு சரியான பதில சொல்லி வின் பண்ணிருக்கீங்க, வாழ்த்துக்கள். ஸோ குட்டீஸ், நீங்களும் நான் திரும்ப சொல்றது ஒன்னே ஒன்றுதான், இவங்க எல்லாருமே வந்து இறை வார்த்தையை எந்த அளவுக்கு ஆர்வத்தோடு தேடுறாங்கன்றது உங்களுக்கும் அந்த பழக்கம் ஏற்படணும். அதுக்காக தான் இப்படிப்பட்ட ஒரு முயற்சி நம்ம எடுக்கிறோம். ஸோ நீங்களும் வீட்டில் இருக்கும் போது தொடர்ந்து இறை வார்த்தையை படிக்க பழகுங்க. Papar papar pam pam, papar papar pam pam, papar papar pam pam pam, papar papar pam pam, papar papar pam pam, papar papar pam pam pam, papar papar pam pam, papar papar pam pam, papar papar pam pam pam, papar papar pam pam, papar papar pam pam, papar papar pam pam pam. கடவுள் ஒரு நாள் நோவாவை கூப்பிட்டார், கப்பல் ஒன்றை கட்டச் சொல்லி கட்டளை கொடுத்தார். கடவுள் ஒரு நாள் நோவாவை கூப்பிட்டார், கப்பல் ஒன்றை கட்டச் சொல்லி கட்டளை கொடுத்தார். கப்பல் கட்ட சொன்னபடி கட்டி முடிச்சாச்சு, காட்டில் வீட்டில் வாழும் யாவும் வந்து சேர்ந்தாச்சு. கப்பல் கட்ட சொன்னபடி கட்டி முடிச்சாச்சு, காட்டில் வீட்டில் வாழும் யாவும் வந்து சேர்ந்தாச்சு. கடவுள் ஒரு நாள் நோவாவை கூப்பிட்டார், கப்பல் ஒன்றை கட்டச் சொல்லி கட்டளை கொடுத்தார். கடவுள் ஒரு நாள் நோவாவை கூப்பிட்டார், கப்பல் ஒன்றை கட்டச் சொல்லி கட்டளை கொடுத்தார்.
40 நாட்கள் மழையும் பெய்து பூமியும் நிரம்பிடுச்சு. பூமியில் வாழும் உயிர்கள் யாவும் அழிந்து போயிடுச்சு. 40 நாட்கள் மழையும் பெய்து பூமியும் நிரம்பிடுச்சு. பூமியில் வாழும் உயிர்கள் யாவும் அழிந்து போயிடுச்சு. கடவுள் ஒரு நாள் நோவாவை கூப்பிட்டார். கப்பல் ஒன்றை கட்டச் சொல்லி கட்டளை கொடுத்தார். கடவுள் ஒரு நாள் நோவாவை கூப்பிட்டார். கப்பல் ஒன்றை கட்டச் சொல்லி கட்டளை கொடுத்தார். பூமியின் மேல் தண்ணீர் எல்லாம் வற்றி போயாச்சு. நோவா மூலம் மனித இனமும் மறுபடி பிறந்தாச்சு. பூமியின் மேல் தண்ணீர் எல்லாம் வற்றி போயாச்சு. நோவா மூலம் மனித இனமும் மறுபடி பிறந்தாச்சு. கடவுள் ஒரு நாள் நோவாவை கூப்பிட்டார். கப்பல் ஒன்றை கட்டச் சொல்லி கட்டளை கொடுத்தார். கடவுள் ஒரு நாள் நோவாவை கூப்பிட்டார். கப்பல் ஒன்றை கட்டச் சொல்லி கட்டளை கொடுத்தார். வெல்கம் டு HPS வீட்டில் விவிலிய பள்ளி. நடித்து காட்டு விவிலிய பகுதியை நடித்து காட்டு. ஸோ நேற்றைய நாளில் வந்து குட்டீஸ்ல எல்லாமே வந்து ரொம்ப அழகாக நம்ம சொல்றதெல்லாம் நடிச்சு காமிச்சு கியூட்டாக அவங்களோட ரியாக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு நம்மளுடைய குட்டீஸ் எல்லாருமே வந்திருக்காங்க நம்மளுக்காக நடிச்சு காமிக்கிறதுக்கு. ரெடியா இருக்கீங்களா? நல்லா சத்தமா ரெடியா இருக்கீங்களா? வா அது கிளியற அளவுக்கா? ஸோ இந்த அளவுக்கு ரெடியா இருக்கீங்க. உங்களோட ஆர்வத்தை நான் பாராட்டுறேன். ஸோ இந்த அணிலேருந்து யார் நடிக்க போறா? நீங்க முன்னாடி வாங்க. இந்த அணிலேருந்து நீங்க. ஸோ 2 பேருமே இப்படி வந்துருங்க, கிட்ட வாங்க. ரெண்டு பேருமே இன்டர்சேஞ்ச் ஆகுங்க. யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். எங்க போறாங்க அவங்க? மேடம் நடிக்கிறீங்களா? Oh no. மை கொடுங்க. கை தூக்கிட்டாரு. கண்ணு தெரியாதவங்க கடவுள் வந்து எச்ச துப்பி மண்ணில் தடவி கண்ணை அப்புறாங்க. கண்ணு தெரிஞ்சிச்சு. நீங்க நடிச்சு காமிச்சிட்டீங்களா? இங்க யாருக்கா தெரிஞ்சது ஆன்சரு? ஒருத்தர் வந்து கண்ணு தெரியாம இருப்பாரு. ஜீசஸ் வந்து சேர் எடுத்து அவங்க கண்ணில் பூசினோடனே அவங்க வந்து சரியாயிடும். ஸோ 2 பேருமே கிட்டத்தட்ட ஒரே பதில் தான் சொல்லியிருக்கீங்க. ஸோ முதல்ல சொன்ன தம்பிக்கு பாராட்டுக்கள், சரியான விடை. ஸோ தம்பி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, பார்வையற்றவருக்கு இயேசு வந்து பார்வையை அளித்தார் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சரியான பதில், வாழ்த்துக்கள். ஸோ இப்போ இதுல இருந்து வேற ஒருத்தர் தயாரா இருக்கீங்களா? ஸோ இன்டர்சேஞ்ச் ஆயிக்கோங்க. Your time starts now. படுத்தே விட்டான் ஐயா. அவர் என்ன பண்றாரு? உடம்பு ஃபுல்லா கட்டு போடுறாரா? என்ன பண்றாங்க? இறந்துட்டாங்க, செத்துட்டாங்க. இப்போ என்ன பண்றாரு? இவர் பாருங்க, ரொம்ப நேரமா கரலா கட்டையை சுத்துற மாதிரி சுத்தி நிக்கிறாரு. சொல்லுங்க. ஆண்டவர் வந்து புதைக்கிறாங்க. இல்ல, தப்பு. இவங்க வந்து இறந்துட்டாங்க. இறந்த கட்டு கண்ணு தெரியல. கண்ணு தெரியாதவங்க கையில கட்டுலாம். இல்ல, தவறு. இதோட 3வது வாட்டி படுக்கிறாரு. சீக்கிரம் கண்டுபிடிங்க, பாவம் அவருக்கு வலிக்கல உடம்பு. விவிலியத்துல யாரு இறந்து உயிர்ப்பிச்சாங்க? பதில் சொல்லுங்க. லாசரஸ். கரெக்டா? ஏய் தம்பி, ஜெயிச்சிட்ட மாறா. நீ நடிச்சு காமிச்சதுல ஒருத்தன் கண்டுபிடிச்சிருக்காங்க. வாழ்த்துக்கள்.
இவர் வந்து என்ன நடிச்சு காமிச்சாருன்னா, ஒருத்தர் வந்து இறந்துட்டாரு, அவர் வந்து உயிர் தெழுந்து வராங்க. So அதை இவர் வந்து தம்பி ரொம்ப நேரமா கடலா கட்டி சுத்தி இருந்தாரு. பட் இருந்தாலும் வாழ்த்துக்கள், இப்படி வாங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன். ஸோ 2 அணியுமே வந்து நீங்க எத்தனை பதில் சொன்னீங்க? ஒரு பதில். நீங்க ஒரு பதில். இப்போ 2 பேருமே டைஅப்ல இருக்கீங்க. ஸோ யார் இதுல வெற்றியாளர்ன்றதை நான் முடிவு பண்றேன். ஸோ அதனால வந்து ஒரு டை பிரேக்கிங் கொஸ்டின் தான் கேட்க போறோம். ஓகேங்களா? ரெடியா இருக்கீங்களா? இப்போ நீங்க போயிட்டு வேற யாராவது லாஸ்டா யார் நடிக்க போறா? சரி வாங்க, முன்னாடி வாங்க. முன்னாடி. ஓகே, நீங்க போயிடுங்க, உங்க பிளேஸ்க்கு போயிடுங்க. ஸோ இந்த அணிலேருந்து இவரும், இந்த அணிலேருந்து இவரும் வந்திருக்கீங்க. லாஸ்ட் டை பிரேக்கிங் கொஸ்டின். ஸோ நீங்க நடிச்சு காமிக்க போறதுல தான் எந்த அணி வெற்றி பெற போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ரெடியா இருக்கீங்களா? ஸோ இங்க வாங்க. ஸோ புரிஞ்சுதா? 2 பேருக்கு புரிஞ்சுதா? ஸோ இன்டர்சேஞ்ச் ஆயிக்கோங்க. ஆரம்பிக்கலாமா? ரெடியா? your time starts now. எடுத்த உடனே ஏசப்பாவை சிலுவையில் அறையிறாங்க. அடேங்கப்பா தம்பி, வாடா. எவ்வளவு ஒரு புன்னகை உன் முகத்துல. நீ படுத்து கையில ஏதோ டச்சப் இப்படி இப்படி தட்டினா பாரு, டக்குன்னு ஒரு பதில் வந்துடுச்சு. அவங்க சொன்னது சரியா? என்ன சொன்னாங்க? இன்னொரு சொல்லுங்க. ஏசப்பாவை சிலுவையில் அறையிறாங்க. கரெக்டா? இதை தானே உங்க காதல சொன்னேன். எப்படி கண்டுபிடிச்சாங்க? நான் பண்ற ஆக்டிங்ல. ஸோ சார் பண்ற ஆக்டிங்லேயே வந்து அவங்க வந்து டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்களாமா. பட் ஈவன் தோ நீ நடிச்சு காமிச்சதுனால கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த அணி வந்து வெற்றி பெற்றது. வாழ்த்துக்கள். ஸோ குட்டீஸ், நாளை இதே போல வேற ஒரு குட்டீஸோட நான் உங்களை சந்திக்கிறேன். டாடா, பாய். அன்பு இயேசுவே, பெருமை இல்லாமல் தாழ்ச்சியாய் வாழ கற்றுத்தாரும். எல்லாரிடமும் அன்பாக பேச உதவி செய்யும். நல்ல குழந்தைகளாக எங்களை நடத்தும். ஆமென். இன்னைக்கு பெரிய கோபுரம் கட்டின கதை ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு இல்லையா? மக்கள்லாம் தங்களை பெரியவங்கன்னு நினைச்சுக்கிட்டாங்க. ஆனா கடவுள் என்ன கத்து கொடுத்தார் பார்த்தீங்களா? எப்போதும் தாழ்ச்சியா இருக்கணும், பெருமை பேசக்கூடாது. நல்ல மனசு இருந்துச்சுன்னா அதுதான் உண்மையான பெரிய விஷயம். இந்த வாரம் எல்லாரும் இனிமையா பேசுவீங்களா? சூப்பர் குட்டீஸ், நாளைக்கு இன்னொரு எபிசோட்ல பார்க்கலாமா? பாய்.